ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நாளைக்கு சஷ்டி திதி, அதோட செவ்வாய்க்கிழமையோட கூடி வரக்கூடிய சஷ்டி திதி. இந்த நாளில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும். அதே போல் பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறேன், இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு 6 வாரத்தில் நன்மை நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் முருகர் படம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. சிலை வச்சுருந்தாலும் சரி, வேல் வச்சுருந்தாலும் சரி, அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கு பூ, உங்கள் என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. அரளிப்பூ கிடைச்சாலும் சரி, மல்லிகைப்பூ கிடைச்சாலும் சரி, அதை வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யுங்க. வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்றிக்கோங்க. 6 வெத்தலை 1 நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, 6 வெத்தலை 6 நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு முருகர் படம் வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க. நடுவில் ஓம்னு எழுதிட்டு சுத்திரும் சரவணபவ அப்படின்னு எழுதி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நல்ல மனசார வேண்டிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. இல்லை வெள்ளை துணி இருந்தாலும் அதில் மஞ்சள் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளை துணியை இப்படி 1 ரூபாய் காயின் எடுத்துக்கிட்டு அந்த துணியில், மஞ்சள் துணியில் வச்சுடுங்க. 1 ரூபாய் காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 பூ வச்சுடுங்க. முருகப்பெருமானை மனசார வேண்டி இந்த 6 வாரத்துக்குள்ளே என்னோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த முடிச்ச போட்டு வைங்க. இதில் நூல் வச்சு கட்டிக்கோங்க. மஞ்சள் கலர் நூல் வச்சு இதை கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த இதுக்கு. அதுக்கப்புறமா முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அதே மாதிரி 6 வாரமும் வெத்தலை தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அதே மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு இந்த வழிபாட்டை 6 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனையை வேண்டி நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக 6 வாரத்தில் முருகப்பெருமானுடைய அருளால் தீர்ந்துவிடும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே போல் கேளக்கிய சித்தரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு தவற விடாதீங்க. சஷ்டி திதியில் கண்டிப்பாக கேளக்கிய சித்தருடைய அருள் கிடைக்கும். நம்பிக்கையோடு எந்த வழிபாடாக இருந்தாலும் செய்யுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் நான் வெத்தலை தீபம் ஏற்றி முருகருக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப வீடியோ போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கும் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். அந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை இந்த வெத்தலை தீபம் ஏற்றி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அனைத்து சொந்தங்களுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நம் முருகப்பெருமான்கிட்டையும் கேளக்கிய சித்தர்கிட்டையும் மனசார வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று நீரூடி வாழணும் அப்படின்னு மனசார நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.